நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு பயப்படாதீங்க. உங்களுக்கும் இப்படி நடந்துருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிழக்கேர் வந்ததுக்கு பிறகு என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு உயரத்தில் ஏதோ ஒரு உருவம் நடந்துக்கிறாங்க, போகிறாங்க, அங்கே இங்கே சர்ன்னு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. சரி யாரோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் விட்டுட்டேன். 2 நாள் எதுவுமே பெருசாக கண்டுக்கல. அடுத்த நாள் கோவிலுக்கு போகிறேன். கோவில்லையும் அங்கே அதே மாதிரி சர்ன்னு போயிட்டு இருக்கிறாங்க. என்னது இது அப்படியே தொடர்ச்சியாக அப்புறம் ஒரு 10-15 நாள் அவங்க தொடர்ச்சியாக கூடவே இருக்காங்க. எனக்கு லைட்டாக இது என்னவா இருக்கும், ஐயா இருக்கிறாரு, ஐயா எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, யார் இவங்க, ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் நம்ம கூட இருக்காங்க. காரில் பார்த்தா ஒரு நாள் காரில் இருக்காங்க. சம்திங் ராங், ஐயா இது ஐயா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஐயா கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி என்னை யாரோ பின்தொடர்ற மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு 1 மாதம் கழித்து நான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறேன். அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பார்த்தா பயங்கரமாக உழைப்பான், போய் அப்படியே கட்டி பிடிச்சிடுவான், 2 காலும் தூக்கி இப்படி போட்டுருவான். நான் தான் சொன்னேன், ராக்கி கம்முனரு, வர குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கட்டியே வச்சுருப்பான். ஆனால் பெரியவங்களை பார்த்தா எதுவுமே பண்ணுறதில்ல, நார்மலாக இருக்கான். குழந்தைகளை பார்த்தா மட்டும் அப்படி தாவி பிடிச்சிக்கிறான். எனக்கு இது புரியவே இல்லை. 6 மாதமாக இந்த நாய் ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் அவனை தான் மிரட்டுறது அடிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், இவங்க குள்ளமாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அதாவது நான் பெட்ரூமுக்குள்ளே போனால் இவங்க ஹாலுக்கு வந்துடுவாங்க, நான் ஹாலுக்கு வந்து இவங்க கிச்சன் போவாங்க. இப்படியே, ஆனால் நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்கள ஒரு நாள் என்ன பண்ணுவோம், கேட்டே பார்த்துருவோம், இவங்களை பிடிச்சி நிறுத்தி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் ஹாலில் இருக்கிறப்ப சர்ன்னு உள்ளே வந்தாங்க, என்ட்ரன்ஸ் சொல்லி உள்ளே வந்தாங்க. ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூமுக்கு தான் போவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கிச்சனுக்குள்ளே போனாங்க, நான் கிச்சனுக்குள்ளே போனேன், வெளியே வந்து பெட்ரூமுக்குள்ளே போனாங்க. பெட்ரூமில் போய் கதவை சாத்திட்டேன். யார் நீங்கள், ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்படியே பேசாமல் இப்படியே நிற்கிறாங்க, ஒரு மாதிரி பயந்த மாதிரி அப்படியே இருக்காங்க. என்ன விஷயம், என்கிட்ட என்ன வேணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் பக்கத்தில் இன்னொரு அந்த சாத்தின கதவுக்குள்ளே இவர் வெளியே போகக்கூடாது, நான் கதவை சாத்தி நான் கதவோட்ட நிற்கிறேன். இவர் பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தர் நிற்கிறாரு. இவர் எங்கேருந்து வந்தார், கதவு சாத்தினபடியாக இருக்குது, என்ட்ரன்ஸில் நான் அப்படியே நிற்கிறேன். அவர் அங்கே இருக்கார். பார்த்தா இவர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் பார்த்தா திடீர்னு பார்த்தா 2 பேருமே மாயமாயிட்டாங்க. யார் இவரை வந்து எப்படி இவர் கூட்டிகிட்டு போனார், இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐயா கிட்டே போகிறேன். அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறேன். ஐயா நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரியுது, இவங்க ஹைட்டு கம்மியாக இருக்கிறங்காட்டி அந்த நாயோட கண்ணுக்கு இவங்க தெரியுறாங்க. இந்த நாயோட கண்ணுக்கு இவங்க தெரியுறங்காட்டி அவன் ராக்கி என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் அவனுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியல. எனக்கு இதுதான், இந்த நாய் இவ்வளோ என்ன ஜெர்மன் ஷெப்பர்ட் இவ்வளோ இன்டெலிஜென்ஸாக நான் வளர்த்தி வச்சுருக்கேன், என்னையவே ப்ரொடெக்ட் பண்ணுறான். என் காரெல்லாம் யாரும் ஏற முடியாது, என்னோடய பைக்கில் யாரும் உட்காந்தாங்கன்னா அவங்களை வெளியே விட மாட்டான். இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நாய் எப்படி ஒரு குழந்தைகளுக்கும் ஏன் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவனுக்கு ஒரே ஹைட்டில் இருக்கிறங்காட்டி இவங்க யாரும் குழந்தைங்க யாருன்னு அந்த நாய்க்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள நாய் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே ஓடுவான். ஓடி போய் அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவனுக்கு காணல் நீர் மாதிரி அவங்க அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்கள நோக்கி ஓடுவான். உடனே அவங்க வேறு பக்கம் போயிடுவாங்க, திரும்பி வருவான். இப்படி தான் நாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. அப்புறம் இந்த குழந்தைகளை பார்த்த உடனே இவங்க தான் அவங்க அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைகளை வரான். ஆனால் இந்த குழந்தைங்க அதே இடத்துல நின்ன உடனேமே இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். என்ன இவங்க மறையில அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பின்னாடி தான் எனக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இது எனக்கு புரியவே ஆரம்பிச்சது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வெளியே சொன்னால் என் ஒய்ஃபும் பயந்துருவாங்க, மற்றவங்களும் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கேன். என் பையன் பின்னாடி இருந்து, அச்சோ நம்ம வீட்டில் இது மாதிரி குள்ளமாக ஒருத்தங்க இருக்காங்களே, யார் அவங்க அப்படின்னா பாருங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. போச்சுன்னா இவங்கன்னுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு. எவ்வளோ பெருசு இருந்தாங்க அப்படின்னா, என்னோட கொஞ்சம் ஹைட் கம்மியாக என் ஷோல்டருக்கு எப்படி இருந்தாங்க, முகம் மட்டும் ஒயிட்டாக இருக்குது, மீதி எல்லாம் ஆனால் ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்குது அப்படின்னா. எஸ் கரெக்ட் தான். எத்தனை பேர் நீ பார்த்த அப்படின்னு கேட்டேன். ஒருத்தங்க தான் அப்படின்னா. ஓகே கரெக்ட் தான், நீ சொன்ன எல்லா அடையாளங்களும் ஆமாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இதை வீடியோவில் சொன்னால் வெளியே சொன்னால் எல்லோரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல, ஐயா கிட்ட தான் இதை கேட்கணும். பட் அவங்க ரொம்ப நாளாகவே இருக்கிறாங்க. எனக்கு எப்போ கிழக்கேர் வந்தாரோ கிழக்கேர் வந்ததுலேருந்தே இவங்க இருக்கிறாங்க. பட் இவங்களால எனக்கு எந்த கெட்டதலும் நடக்கலை, மாறா எனக்கு நன்மை நடக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை இந்த மாதிரி போர்லெலாம் தண்ணி வரல அப்படின்னா இந்த விஷயம் ஐயா கண்ணுட்டே உடனே எனக்கு மழை வருது. இன்னைக்கு கார் வாங்கலான் இருந்தேன், கார் வாங்குறதுக்கு இனிஷியல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையிலேருந்து ஏதாவது ஒரு பணம் எனக்கு கிடைக்கும், கார் எடுத்துடலாம். ஆக வந்து நான் வாய் விட்டு ஏதாவது சொல்லி அழுதேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது. பட் கேளிக்கிற ஐயா வந்து டைரெக்டாக எங்கிட்ட பேசுங்கன்னா அவர் டைரெக்டாக எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. பட் நான் கேட்குற எல்லாமே நடக்குது, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. சம்திங் என்னமோ அப்படின்னு என் பையன்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
அப்போ தான் எனக்கு புரியுது. அப்புறம் ஐயா கிட்டே போய் இவங்க யார் அப்படின்னு நான் கேட்டேன். இவங்கள நான் உனக்கு சப்போர்ட்டுக்காக உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், உனக்கு 2 பேரை அசைன் பண்ணியிருக்கேன். கோயிலில் ஒருத்தங்க இருப்பாங்க, உன் கூட வீட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் எப்போதுமே உன் கூட தான் இருப்பாங்க. உனக்கு என்னன்னாலும் சரி, இவங்க தான் எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நான் ஒரு நாள் பூரா என்னென்னலாம் பண்ணுறேன் அதை அப்படியே போய் கேளக்கியர் சித்தர்கிட்ட சொல்கிறாங்க. அவரு அடுத்து எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை, எனக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளே நுழையும் போது கருப்பண்ணசாமி சிலை இருக்கும். ஒரு நாள் வந்தேன், கருப்பண்ணசாமிக்கு அபிஷேகமே பண்ணலை. மாலையை வந்து கருப்பண்ணசாமி அருவாள் இப்படி வச்சுருப்பார். அப்படின்னா அந்த மாலையை அவருக்கு எப்படி கட்டணும் அப்படின்னா, இந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு தான் இப்படி கழுத்தில் கட்டணும். மாலையை நீங்கள் அவுத்து இப்படி உள்ளே விட்டு கட்டினா தான் ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த அருவாள் தூக்குன கையில் இப்படியே இருக்கும். இவங்க இப்படியே போட்டு ஏனல் கோணலாம் மாலையை போட்டு விட்டு போயிட்டாங்க. நான் வந்தேன், யார் அந்த மாலையை போட்டது அப்படின்னு கேட்டேன். பயங்கர பார்த்தோன்னே அலங்கோலமாக போட்டு வச்சுருக்கானுங்க மாலையை. மாலை போட்டாலே கம்பீரமாக இருக்கணும், அதை போய் அவ்வளோ பண்ணியிருந்தானுங்களா, யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு மேலே வந்து ஐயரை பிடிச்சி திட்டிட்டு போய் மாலை போய் ப்ராப்பராக போட்டுவிட்டுவாங்க அப்படிங்கிற. ஐயர் கீழே போகிறாரு. கீழே போயிட்டு மாலை ப்ராப்பராக தான் போட்டிருக்கு. எவ்வளோ ஆத்திரம் வரும் எனக்கு. நான் வரும்போது தான் பார்த்துட்டு வரேன், மாலை தப்பாக போட்டிருக்குது. அப்புறம் மேலே என்கிட்ட வந்து வெளில மாலை கரெக்டாக தான் போட்டிருக்குன்னு எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். போய் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. மாலை கரெக்டாக இதுக்குள்ளே விட்டு போட்டிருக்குது. என்னடா இது, வரும்போது தானே பார்த்தோம், கும்பிட கூட இல்லை, நின்றுட்டு இறங்கி கையெடுத்து கும்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்தங்காட்டி மேலே போய் இன்றைக்கி இவங்களை பேசிக்கலாம் அப்படின்ட்டு நான் மேலே வந்துட்டேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. மாலை பார்த்தா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள். நான் ஏதாவது ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அடுத்த நாள் போய் பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இது எல்லாமே இவங்க தான் இது எல்லாமே செய்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ கிழக்கிய சித்தர் வந்து என்னை பார்த்தாரு. அதில் நான் சொல்லியிருப்பேன், சர்றன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகி பெட்ரூம்குள்ளே போச்சு அப்படின்னு என் மனைவி சொன்னதாகவே நான் சொல்லியிருப்பேன். அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இதே உருவம் தான். இவங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா சர்ன்னு அங்கேயும் இங்கேயும் போடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு தான் இப்படி தெரியுதா, இல்லை வரவங்க யாருக்காவது இப்படி தெரியுதா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரி, யாராவது இதை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ எனக்கு நடக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கும் நடந்திருக்கும். எனக்கு மட்டுமே இந்த கேளக்கியர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்துச்சுன்னா உங்களுக்கும் வரும், எனக்கு விபூதி வாசனை வந்துச்சுன்னா உங்களுக்கும் வரும், சுருட்டு வாசனை, சந்தன வாசனை, நான் எல்லாமே ஃபீல் பண்ணேன். அது எல்லாமே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த குட்டி குழந்தைங்க மாதிரி நடமாட்டம் இருந்திருக்கும். நீங்கள் பயந்துருக்கலாம், இது என்னவோ ஒருவேளை குட்டி சாத்தானோ அப்படின்லாம் என்ன வேணாலும் நினச்சி பயந்துருக்கலாம். யாராவது வந்து நம்மக்கிட்ட சொல்லட்டும், அப்போ இந்த வீடியோவை போடுவோம், அது வரைக்கும் இதை ஹைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.